ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி போய் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்ம செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சேலரி இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சேலரி மட்டுமே இன்கமாக இருக்காது. ஒரு வேளை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை கிரிப்டோவில் டீல் பண்ணுறீங்க, இல்லை டிவிடெண்ட் வருது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் வருது, ஸோ கிரெடிட் கார்டு டீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பல இதில் நம்ம சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்கலாம், இல்லை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்ம் 16 வச்சுட்டு அது ஜஸ்ட்டு சும்மா அப்லோட் பண்ணி விட்டு ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அதுதான் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் சம்மரி டிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்றது எங்களோட டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டலில் ஏஐஎஸ் அப்படின்னு இருக்கும். ஏஐஎஸ்னால் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். அதை கிளிக் பண்ணி ஏஐஎஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏஐஎஸ்னால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்டு ரிப்போர்ட். இது உங்கள் ஃபினான்ஷியல் இயரில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஷோ ஆகும். எக்ஸாம்பிள், சேலரி, பேங்க் இன்ட்ரெஸ்ட், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் ஏஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஐடிஆர் ஃபைல் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஏஐஎஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு டேக்ஸ் டிடக்டட் ஆர் கலெக்டட் அட் சோர்ஸ். இதில் நமக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போது இந்த கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சேலரியோட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து இவர் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் சேல் பண்ணியிருக்காரு, அதுக்கும் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, அதுவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இதை எஸ்எஃப்டின்னு சொல்லுவாங்க. இதில் டிவிடெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஃபிக்ஸட் டெபாசிட் received and sale of securities and mutual funds இருந்தால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து எனி அதர் இன்ஃபர்மேஷன். இதில் உங்களோட டோட்டல் சேலரி ரிசீவ்டு எவ்வளவோ அக்கார்டிங் டு ஃபார்ம் 16 அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். இதில் நீங்கள் போன வருஷம் இன்கம் டேக்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கீழே, அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு டிமாண்ட் அண்ட் ரீஃபண்ட். இதில் ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம ரீஃபண்ட் ஆர் டிமாண்ட் ஏதாச்சும் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏஎஸ் போர்ட்டலில் போனால் டிஐஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். டிஐஎஸ்னால் டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரி. இது ஏஎஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு சம்மரி மாதிரி நமக்கு காட்டும். நம்மளோட இம்பார்ட்டண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸை இது குயிக்காக ஷோ பண்ணும். எக்ஸாம்பிள், salary details, interest income, TDS deducted, rent and other income detailsலாம் இங்கே இருக்கும். டிஏஎஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இன்கம் அண்ட் டிடிஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ டிஏஎஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகலைன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்துட்டு நமக்கு நோட்டீஸ் வரும். ஸோ டிஏஎஸை ரிவ்யூ பண்ணி எரர்ஸ் எதாக இருந்தால் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏஐஎஸில் இருந்த மாதிரியே டிஐஎஸ்லேயும் நமக்கு சேல்ரி, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் டிஏஎஸில் சம்மரியாக இருக்கும், ஏஏஎஸில் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஏஎஸ் டிஏஎஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கொடுத்து ஃபைல் பண்ணாலுமே கூட இதில் ஏஎஸில் இன்ஃபர்மேஷனும் சரி, டிஎஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் சரி, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது 100% என்ஷூர் பண்ணிக்கோங்க.
எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் பிரபு. தேங்க்யூ.